வணக்கம். சைத்தான் விஜய் ஆண்டனி அவருக்குன்னு ஒரு தனி ட்ராக்கை போட்டு போய்கிட்டு இருக்காரு. பிச்சைக்காரன் பயங்கர பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் அள்ளி ஆந்திராவில் வந்து கொடி கட்டி ஓடின படம். அடுத்து அவரோட படம் சைத்தான். அதாவது அவரோட கான்ஃபிடென்ட் லெவலை பாருங்க. 10 நிமிடம் படத்தோட ஒரு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது எந்த ஒரு டைரக்டருக்கும் எந்த ஒரு ப்ரொடியூசருக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத அந்த ஒரு தைரியம், அவர் கதையின் மீது வைத்துள்ள ஒரு நம்பிக்கை தான் இந்த 10 நிமிடத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம். ஏன்னா சின்ன ஒரு கிளிப் ரிலீஸ் ஆகிட்டாவே வந்துட்டு என்னோட கதை போயிருச்சு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு நம்ம ஆளுகள் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 10 நிமிடம் வந்து ஒரு அழகாக ஒரு படத்தில் வந்து கதையை சொல்லக்கூடிய ஒரு 10 நிமிடத்தை வந்து அழகாக வந்து ரிலீஸ் பண்ணி விட்டார். அவரோட நம்பிக்கை என்னன்னா, இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தியேட்டருக்கு வருவீங்க அப்படின்ற ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து கிளிக் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த 10 நிமிடம் நம்ம பார்க்குறப்ப இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்க வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ளே தூண்டுற அளவுக்கு வந்து அந்த 10 நிமிட காட்சி இருக்குது. காரணம் என்னென்னா, நிறையா படங்கள் டீசர் ட்ரெய்லரு அவங்க காட்டுற சீனுக்கும் படத்தில் போய் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா டீசர் வந்து அந்த ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் ஓடக்கூடிய டீசரோ இல்லை ட்ரெய்லர் வந்து 1 நிமிஷம் ஓடக்கூடிய ட்ரெய்லரோ, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முக்கியமான அழகான காட்சிகளை மட்டும் எடுத்து கட் பண்ணி உள்ளே போட்டு நம்மகிட்ட வந்து பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம தேட்டரில் போய் பார்க்குறப்ப டீசருக்கும் ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இவர் வந்து 10 நிமிடம், படத்தோட 10 நிமிடம், இதுதான் இந்த படத்தோட கோர் கான்செப்ட், நீ வேணும்னா வந்து தேட்டரில் வந்து பாரு அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டுறதுக்காண்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப வந்து எல்லாத்தையுமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காம என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து தனியாக ஒரு யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. முதல் முறையாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு தைரியமாக இறங்கின விஜய் ஆண்டனி அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னோட வந்து பாராட்டுக்கள். இந்த படம் வந்து வெற்றி அடைய வந்து என்னோட ஜஸ்ட் வாட்ச் மை ரிவ்யூ சர்வா வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 2 நாட்களில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. பார்க்கலாம். அதோட ரிவ்யூவோட வந்து சந்திக்கிறேன். நன்றி.